வேரோட பிடிக்கிட்டு போயிருக்கே. நல்ல வேலை மதுல விழாம இருந்துச்சு. ஆமா, அந்த பக்கம் சாஞ்சிருந்ததுன்னா அவ்வளவுதான். ஏன்னா காத்து இந்த பக்கம் தானே அடிக்குது. எந்த காய்? வாட்டர் ஆப்பிள். கடல் கெண்டை செம்ம பெருசு. இது மேக்ஸிமம் ஒரு 3 கிலோ இருக்கும் போல இருக்குல்ல. சரியான மழை. நெல்லிக்காய் மரம், முருங்கை மரம் எல்லாம் காலி. இது வந்து பாருங்க, ஃபுல்லா காலி. இப்படியும் ஒண்ணா காலியானா என்னடா வருது? நல்ல மொத்தமா தானே இருந்துச்சு. அந்தாண்ட வீட்டுல மேலதான் உடஞ்சது தெரியுமா, கீழெல்லாம் புடிங்கிட்டு விழுவுல. இது ஃபுல்லா வேரோட புடிங்கிட்டு. ஏன் இப்படி போக்குற? கார்டன்ல ஒண்ணு பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்தோம். இப்போ ஒண்ணா இப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. வேரோட பிடிக்கிட்டு போயிருக்கே. நல்ல வேலை மதுல விழாம இருந்துச்சு. ஆமா, அந்த பக்கம் சாஞ்சிருந்ததுன்னா அவ்வளவுதான். ஏன்னா காத்து இந்த பக்கம் தானே அடிக்குது, அதனால இந்த பக்கம் சாஞ்சு இருக்குது. என்ன இப்படியே பாத்துட்டு இருக்கியே? இங்க பாரு, 2 பேரும். ஏ ஏ என்னடி சப்போட்டா மரத்தை வெட்டல தாங்க. அது அவன் முடிவு. இவன் அதுவும் பக்கத்துல போயிட்டான்னு முடிய பிடிச்சி உளிக்க எடுத்துறான். இல்ல, அதுவும் இல்லாம இவன் வந்து அவன் கிட்ட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் இந்த குட்டிவாண்டு. என் மடியில உட்கார கூடாது, இவனை தூக்க கூடாது, கொஞ்சம் கூடாதுங்கிறான். இவன் ஒரு கொல்லையே பாறான் எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த ஒரு மரம் விழுந்தோன்னா அப்படியே வெறிச்சோடி போயிடுச்சு. அப்படியே ஒண்ணா காலி ஆயிட்டு இருக்குது பாரு. எந்த காய்? வாட்டர் ஆப்பிள். இங்க பத்தியா இல்ல சப்போட்டா காய் கொட்டி கிடக்குது. அதான்டா இப்பதானே நானே பாக்குறேன். இவ்வளவு நேரம் நிக்கிறேன் பார்க்கவே இல்ல. பெருக்கே தங்கம். கரெக்டா அந்த காய் மட்டும் கொட்டி. நான் இவ்வளவு நேரம் நின்னு பார்க்கவே இல்ல. நானுமே நான் இதுல வந்து பிஞ்சு எதுவும் வைக்கல நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா காய் வச்சிருந்துச்சுடா. அத நான் பார்த்தேன். ஆனா கீழே கொட்டி கிடந்ததை நான் பார்க்கவே இல்ல. அவ்வளவுதாங்க, எல்லாம் கிளியர் பண்ணியாச்சுங்க. ஃபுல்லா வெட்டி போட்டாச்சு. அந்த ஒரு கண்ணு பூச்செடி கண்ணு இருந்துச்சு பத்தியவனோ, அதுக்கு ஏதோ ஆவல. நல்ல வேற தப்பிச்சிடுச்சு. நான் சீத்து, காலையில என்ன இன்னைக்கு தோசையா? கோதுமை தோசை. கோதுமை தோசையா? ஆமா. உனக்கு என்னைக்கு பிடிக்க ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து கோதுமை தோசையா தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் வேணும் கோதுமை தோசை ஊத்தவா, அது மட்டும் ஊத்திடாதன்னுவான். மலைக்கு சூடா கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சரி, எல்லாரும் எங்களுக்கு அப்படி போட்ட. ஆமா, எல்லாருக்குமே கோதுமை தோசை கொடுத்துடலான்னு கோதுமை தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். கடப்பா அரைச்சாச்சு. திவிக்கு ஸ்கூல் இருக்காதுன்னு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். வெளில வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் நான் தூங்கிட்டு இருக்கும்போது காதில் விழுந்துட்டு இருக்கு. முருங்கை மரம் விழுந்துருச்சுன்னு மாமா அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, விஜயெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயோ என்னமோ ஆயிடுச்சுடா வாடான்னு அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு வந்து பார்த்தோம். ஏன்டி உட்காந்து சாப்பிட்டானாடி? உட்காந்து சாப்பிட்டா யார் சூடாக சாப்பிட முடியும்? சாமி, சுட்டுக்கிட்டே கோதுமை தோசை மட்டும் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால சுட்டுக்கிட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இங்கேயே நின்று சாப்பிட்றேன். எல்லாருக்கும் சாப்பாடு ஊற்றி கொடுத்தாச்சு, நான் மட்டும் இப்போ சாப்பிட்றேன். கோதுமை தோசைக்கு இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோட கோதுமை தோசை வச்சு. ஐயோ, இவ சாப்பிட்றத பார்த்தா நமக்கே நீ சாப்பிட்டது இல்லை, நான் சாப்பிட்ருக்கேன். நீ சாப்பிடும்போது இப்போ வாய் ஊறுது. வாய் ஊறும். கொடுத்தா எதையாவது நம்ம புதுசாக கொடுத்தோன்னா வச்சுங்களேன், அதை சாப்பிட்டுட்டு இதை ஏன் கொடுத்த, நெஞ்சு கறிக்குது, அது பண்ணுது இது பண்ணுதுங்கிற பேச்சை கேட்கறத விட நம்ம எப்பயும் சாப்பிட்றத கொடுத்துட்டோன்னா வச்சுங்களேன், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அதனால தான் எக்ஸ்ட்ரா இப்படிலாம் எதையும் சேர்த்து கொடுக்க மாட்டேன். அது என்னமோ தெரியல, எனக்கு ஊற்றும் போது மட்டும் பிச்சுக்கிட்டு வந்துடும், இல்லை காந்தி விடும். ஆனால் பக்கத்துல தான் நின்று ஊற்றுவேன். அது என்னன்னு தெரியல, பரபரப்புல அப்படி பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வரணும். என்ன மதியத்துக்கு சமைக்கிறதுன்னு தெரியல. பட்னி போடுறா, மழை பெய்யுதுல, அது எல்லாரும் தூங்கிடலாமா? சீத்து, மொரட்டு மீனடி. சரி மீன், இது செதிலெல்லாம் பெருசா இருக்கு. இங்க பாருங்க, கடல் கெண்டை செம்ம பெருசு. இது மேக்ஸிமம் ஒரு 3 கிலோ இருக்கும் போல இருக்குல்ல. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க.
350. 350 350 2 மீன் எடுத்துட்டு வந்தாங்க 700 ரூபாய்க்கு. ஐயோ இப்போதைக்கு ஒன்று மட்டும் போதா அப்படின்னு இது சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கே எங்களால முடியாது. ஆமா இல்லை 2 வேறையான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்து விட்டாச்சு. ஆமா ஒரு மீன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பட்டது. இப்போதான் வலையிலேருந்து பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்படியே வாங்கி மீன் குழம்பு வச்சு வறுத்துலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அரியறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். மழை வர வருதுடி. வந்துருச்சா? லைட்டா காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு வாரமா மழை ரவுண்டு நான் கட்டுது. பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிப்போம். நமக்கு நாட்டு கெண்டைன்னா வச்சுங்களேன் நிறைய முள் இருக்கும். ஆனால் கடல் கண்டையில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அதனால பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. வினோவுக்கு ரொம்ப பிடிக்கும். வினோவால தான் இந்த மீன் வாங்கினதே இல்லை. ஆமா அப்படியா? இப்போ இந்த தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, அது மேலே பிளால் இருந்தால் தான் அது வந்துட்டு ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும். அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, அது மீனோட ட்ரெஸ்ஸு. பிளாலை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ மண்டையை வெட்டிட்டு குடலை எடுத்துருவோம். எவ்வளோ செம ஸ்ட்ராங்கு. அதுதான் ஒரு வெட்டில் அந்த பேர் என்ன மரவள்ளி கிழங்கு வெட்டினா பார்த்தியா, அது மாதிரி வெட்டலான்னு நினச்சா வெட்ட முடியல. செம ஸ்ட்ராங்காக இருக்கு. அம்மாடி அம்மாடி அத்தாடி. அவ்வளோதான். மீனை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இது குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். நமக்கு பார்க்கறதுக்கு தான் பெரிய மீன் மாதிரி இருக்குது. ஆனால் துண்டு போட்டால் கம்மியாக தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு துண்டு வரும். குழம்புல போட்டது வறுத்தது ஒரு 5 பீஸ் தான் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வரும். ஏன் நம்ம வீட்லேயே ஒரு 4-5 துண்டு இருக்கு, அதை எடுத்து போட்டுற வேண்டியதானே? துண்டு மீன் துண்டா? இது மீன் துண்டு போட்டது. சரியான காமெடி. நான் இன்னும் ரூம் போட்டு சிரிச்சிட்டு வரேன். சரி சரி, நீ சிரிச்சே போதும். எனக்கு குழம்பு வச்சு சாப்பாடை போடு. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிட்டு அப்படியே கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. அது கூட அப்படியே வெங்காயம். நேற்று காய்கறி இல்லாமல் காய்கறி வண்டி வருமானு தேடிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வண்டியும் பகலில் கூட வரல. இப்போ நைட்டில் வந்துட்டு கூவிட்டு கிடக்குறாங்க. நான் இங்கே குழம்பு வச்சுருக்கேன். ஏமா கூட அப்படியே தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த நைட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பரபரப்பாக இருக்கும் இல்லை? ஏன்னா எல்லாரும் பசியோடு இருப்பாங்களோ என்னமா இருப்பாங்களோ அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் கார குழம்பா இருக்கட்டும், மீன் குழம்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். மற்றவங்களாம் என்ன ரோட்டில் அடிச்சதை போடுவாங்க? இல்லைடா, மற்றவங்களாம் என்ன போடுவாங்கன்னா தனித்தூள், மல்லித்தூள் அப்படின்னு தனித்தனியாக போடுவாங்க. காரத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை தான் போடுவோம். மிளகாத்தூளை வந்து பச்சை வேகம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். அப்படியே புளி தண்ணியை கரைச்சி அப்படியே ஊற்றிப்போம். புளி தண்ணி ஊற்றினோன்னே தேவையான அளவு உப்பு அப்படியே கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீனை போட்டுடணும். இங்கே நல்லா தோசைக்கல் வெந்துருச்சு. இங்கே தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டு மீனை வறுத்துருவோம். நிறைய மசாலா வச்சாதான் அப்படியே காரம் ஜாரமாக இருக்கும். ஸோ காரத்தூள்லாம் போட்டு நல்லா மசாலா போட்டு கிளறி வச்சேன். வறுத்து எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டுடணும். இது கெண்டை மீன் வந்துட்டு முன்னாடியே போட்டுடணும். அது நல்லா கொதிச்சு நல்லா வேகும். மற்ற மீனெல்லாம் ஒரு கொதி தான். இந்த மீனும் கொஞ்சம் நிறைய நேரமே கொதிக்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு தேங்காய் வச்சுட்டு கரண்டு போகிறதுக்குள்ளே நான் அரைச்சிட்டு வந்துடுறேன்.
என்ன சவுண்டு நிவிக்க? ஒரு பக்கமா தீ உரைக்குது, அதான் இது ரொம்ப செவந்துருச்சு. பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அப்படியே சேர்த்து. ஆஹா, அவ்வளோ பெரிய மீன் அரிஞ்சேன். என் தட்டில் எவ்வளோ பெரிய துண்டு கிடக்கு பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டது போக என் துண்டு கரைஞ்சி போச்சு. ஆனால் வறுத்த மீன் பெருசாக எனக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, அவ்வளோ திருப்தியாக இருக்குது. இப்போ நான் ஃபைனலாக நான் சாப்பிட போகிறேன். அது என்னமோ தெரியல, நான் மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்தனா வச்சுங்களேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க எந்த குறையும் இல்லைன்னு சொன்னால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆகுது கடல் கெண்டை சாப்பிட்டு. கடல் கண்டையில் செதை நிறையா இருக்கும், அதே நாட்டு கண்டையில் செதை நிறையா இருக்கும். இந்த ஒய் மாதிரி ஒரு முள் வேற அதில் இருக்கும், அதனாலே சாப்பிடவே பிடிக்காது. கரெக்டாக ஒய் மாதிரி இருக்கும் தெரியுமா வேணும் அந்த முள். அது எடுக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடுபடுவேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்க போக வேண்டியதான். சின்ன வாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது தூங்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். யாருக்கிட்டையும் இருக்க மாட்டான், மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா, வெளியிலையும் விட முடியாது. அத்தைக்கிட்ட இருந்தாலுமே வெளியில தான் வச்சுட்டு நிற்கிறாங்களா, மழை பெய்யறதுனால நான் தான் வச்சுக்கிட்டேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க போனதுக்கப்புறம் அப்படியே தூங்க வச்சுட்டு தான் நான் சாப்பிடவே வந்தேன். ஓகேங்க, நான் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் போய் படுக்க போகிறேன். அவ்வளோதான் இந்த விளாக். கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.